ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹியூமன்ஸ்க்கு எப்படி இந்த சம்மர் டைமில் ஹேர் ஃபால் ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும், அதே மாதிரி தான் பர்ஷியன் கேட்ஸுக்கும் ஹேர் ஃபால் ரொம்ப எக்ஸசிவாக இருக்கும். ஸோ வீட்டில் பண்ணுற சின்ன சின்ன சேஞ்சஸ் மூலியமாக நம்ம அந்த ஹேர் ஃபால் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதையும், கேட் எப்படி நம்ம பர்ஷியன் கேட் எப்படி ஹெல்த்தியாக மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டுக்கு லவ் கிறிஷ் வ்ளாக்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் திங், கேட்டுக்கு ஒரு ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயான என்விரான்மெண்ட் நம்ம அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு உங்களால் முடிஞ்ச சின்ன சின்ன டாய்ஸ் வந்துட்டு நீங்கள் கொடுத்து அவங்கள வந்து ஆக்டிவாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் க்ரூமிங் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். கேட் பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு 2 டைம்ஸாவது நீங்கள் க்ரூம் பண்ணுறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இந்த வீடியோ நான் ரொம்ப ஸ்பீடில் வச்சுருக்கிறதுனால தான் நான் வேகமாக க்ரூம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு இருக்குது. பட் ஆக்சுவலி நான் ரொம்ப பொறுமையாக தான் கோம் பண்ணியிருக்கேன். ஸோ பாருங்கள், இதை நான் வந்துட்டு டெய்லி கோம் பண்ணுறதுனால இவ்வளோ ஹேர் மட்டும்தான் வந்துட்டு என் கேட்லேருந்து வந்திருக்கு. ஸோ இது வந்துட்டு இன்னொரு டைப் ஆஃப் கோம். இந்த ஆரஞ்சு கலர் இதை வந்துட்டு ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா அதுக்குள்ளே வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம் நம்ம. அப்புறம் அந்த பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்க அப்படின்னா வாட்டர் வந்து ஊஸ் அவுட் ஆகும். நான் என் கேட்டை மந்த்லி ஒன்ஸ் மட்டும்தான் குளிக்க வைக்கிறதுனால இந்த கோம்பை நான் வந்து டெய்லி யூஸ் பண்ணுறேன். இதனால் ஹேர் ஃபால் வந்து எனக்கு ரொம்ப ப்ரிவெண்ட் ஆகுது. இந்த சம்மரில் கேட்ஸ்க்கு வாட்டர் வந்து கொஞ்சம் கோல்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி ட்ரை ஃபுட் வந்துட்டு கொஞ்சம் கம்மியாகவே போடுங்க. அதுக்கு ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வெட் ஃபுட் வந்து கொஞ்சம் நிறைய கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் ஹோம் ஃபுட் போடுற மாதிரி இருந்தது அப்படின்னா லிவர், அதுக்கப்புறம் வந்துட்டு சிக்கன் பிரெஸ்ட்டு, இது எல்லாமே நீங்கள் வந்து பாயில் பண்ணி மிக்சியில் போட்டு கூட நீங்கள் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி பேக்கெட் ஃபுட் தான் போட்டிருக்கேன். மேக்ஸிமம் இவன் வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டா. ஸோ இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணுறதுனால கேட் வந்து ரொம்ப ஹெல்த்தியாகவும் ஆக்டிவாகவும் இருக்கும். கேட் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா நீங்கள் கமெண்ட்ஸில் எனக்கு சொல்லுங்கள். அதையும் நம்ம தனி வீடியோவாக போட்டுக்கலாம். இந்த மாதிரி கண்டென்ட்டுக்கு லவ் கிறிஷ் வ்ளாக்ஸை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.